நெல்லை செங்கோட்டை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தனியாருக்கு சொந்தமான காட்டுப் பகுதிகளில் தீப்பற்றி எரிந்து வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இந்த திடீர் தீ பற்றி எரிவதற்கு என்ன காரணம்? எந்தெந்த பகுதிகளில் எத்தனை நாட்களா இந்த தீ பற்றி எரிந்து வருது? திவ்யா, நெல்லை மாவட்டம் மட்டும் இல்லாமல் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் உட்பட சுமார் 5 மாவட்டங்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு ஆதாரமாகவும் அதை தீர்மானிக்கக்கூடியதாகவும் இருப்பது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை தான். அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஊனுண்ணிகள், விலங்குண்ணிகள் என ஏராளமான விலங்குகள் வசித்து வருகிறது. இதை எண்ணித்தான் ஒவ்வொரு வருடமும் கணக்கெடுப்பு நடந்து வருகிறது. எனவே ஒன்றை சார்ந்து ஒன்றை இருப்பது போல இந்த இருக்கக்கூடிய இந்த மாவட்டங்கள் அனைத்துமே இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நம்பித்தான் இருக்கின்றன. அப்பேற்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தனியாருக்கு சொந்தமான காடுகளும் நிலப்பரப்புகளும் அங்கு இருக்கின்றன. அந்த பகுதிகளில் சில தனியார் சொந்தமான காடுகளில் பராமரிப்புகள் இன்றி காணப்படக்கூடிய பகுதிகளும் இருப்பதாக வனத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. அந்த மாதிரியான பகுதிகளில், அதாவது குறிப்பாக ஜெமினி எஸ்டேட், தனியார் நிறுவனங்கள் ஜெமினி எஸ்டேட், கண்டாங்கி எஸ்டேட் மற்றும் அடவின மேற்கு பகுதியில் உள்ள வெள்ளக்கால் தேரி போன்ற பகுதிகளில் எல்லாம் கடந்த 5 நாட்களாக இந்த தீப்பிடிப்பு சம்பவம் நடந்து வந்தது. இதன் காரணமாக ஏராளமான அரிய வகை மரங்கள் எரிந்துள்ளன. அதே போல கலைச்செடிகள் எரிந்துள்ளது ஒரு வகையில் மறு உருவாக்கத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். இருப்பினும் ஊர்வன போன்ற விலங்குகள் அங்கிருந்து அந்த தீயில், அதாவது வனம் எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அதிலிருந்து செல்வது என்பது தப்பிக்க முடியாத ஒன்று. எனவே ஊர்வன விலங்குகள் அதிகமாக இதில் சேதமாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் நேற்று வரைக்கும் 20க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் அந்த தீ அணைக்கும் படி ஈடுபட்டு அந்த தீயை ஓரளவு கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். இன்று இந்த வெள்ளக்கால் தேரி என்ற போன்ற பகுதியில் மட்டும்தான் இந்த தீ எரிவு சம்பவம் நடந்து வருகிறது. இங்கிருந்து, அதாவது பாபநாசம் இந்த பகுதிகள் எல்லாம், பாபநாசம், செங்கோட்டை இந்த பகுதிகள் எல்லாம் தற்பொழுது தமிழ்நாடு வன உயிரின சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடந்த 2 வருடங்களாக அதற்கான பாதுகாப்பும் அதற்கான அதிகப்படியான நிதியும் ஒதுக்கப்பட்டு வருகிறது. எனவே இந்த சூழ்நிலையில் இந்த பகுதியில் உள்ள விலங்கினங்கள், அதாவது பெரிய விலங்கினங்களான யானைகள், புலிகள் ஆகட்டும், மான்கள் ஆகட்டும், இவை அனைத்துமே இடம்பெயர்வு அதிகம் கொண்டது. எனவே இந்த இடம்பெயர்வு மூலமாகத்தான் பெரியார் புலிகள் சரணாலயம் அருகில் இருக்கக்கூடிய கேரள வனப்பகுதிக்கு சென்று வரும். எனவே இந்த மாதிரியான இடம்பெயர்வு நிகழ்வதற்கு சாத்தியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கோடை காலத்தில் ஏற்பட்டுள்ள இந்த தீ விபத்தானது தற்பொழுது என்ன காரணத்தால் ஏற்பட்டது, வேறு யாரேனும் வைத்துள்ளார்கள் என்பது குறித்த ஒரு பக்கம் விசாரணை நடந்து வருகிறது. அதே போல பற்றிய தீயை அணைக்கும் முயற்சியிலும் வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். திவ்யா, நாகராஜன், இந்த தீயை முழுவதுமா கட்டுக்குள் கொண்டு வர எத்தனை நாட்கள் ஆக வாய்ப்பு இருக்கு? அதாவது தற்பொழுது அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின்படி 4 இடங்களில் அதற்கான தீ அணைப்புங்கிறது முழுமையாக தீ அணைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் வெள்ளக்கால் தேரி என்ற போன்ற பகுதிகளில் மட்டும் தற்பொழுது அந்த தீ எரிந்து வருவதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே அதனை அணைக்கும் முயற்சியிலும் தற்பொழுது ஈடுபட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாது அரசுக்கு சொந்தமான, அதாவது பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியிலும் சுமார் 4 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த தீயினால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தீ எரிந்து அந்த மரங்கள் சேதமடைந்துள்ளது. எனவே அந்த பகுதிகளில் மீண்டும் தீ பரவாமல் இருப்பதற்கு, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்குள் உள்ளே தனியார் சொந்தமான காடுகளும் இருப்பதால் அதிலிருந்து அதில் தீ விபத்தில் பாதிக்கப்படும் பொழுது அதிலிருந்து அரசுக்கு சொந்தமான வனங்களும் பாதிக்கப்படாமல் தடுப்பதற்காகத்தான் இந்த வனத்துறை ஊழியர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் நேற்று அந்த தனியார் தோட்டத்தில் உள்ள அந்த தனியார் காடுகளிலும் அந்த தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அது ஓரளவு கட்டுக்குள் இருந்தது. இருப்பினும் இந்த வெள்ளக்கால் தேரி என்ற போன்ற பகுதியில் மட்டும் தீ அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இன்று அல்லது நாளைக்குள் இந்த முழுமையான தீ அணைக்கும் பணி முடிவடையும் என்று வனத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. திவ்யா, நாகராஜன், தற்போது கோடை காலம் தொடங்கி இருக்கிறதுனால இது போன்ற தீ விபத்து வனப்பகுதியில் அடிக்கடி ஏற்படாமல் தடுக்க வனத்துறை சார்பில் ஏதேனும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படுமா? அதாவது இது குறித்து வனத்துறை உயரதிகாரிகிட்ட கேட்டபொழுது அவங்க சொல்றது என்னன்னா, இதுக்காக தீ வரைவு கோடுகள், அதாவது முன்னால அந்த கண்ட்ரோல் ஃபயர் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த வனங்களில் அதிகமாக தீ பரவாமல் தடுப்பதற்காக அதற்காக ஒரு சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. அதாவது கோடு, அந்த குறிப்பாக சிறிய பள்ளங்களை தோண்டி அந்த சிறிய கோடுகளை நிரப்பி அந்த கோடுகளுக்குள் தீகளை வளர்த்து அந்த தீயை கட்டுக்குள், அதாவது ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கும் தீ பரவாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை எடுத்து வந்தார்கள். தற்பொழுது கடந்த 2 வருடங்களாக அதற்கான பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே இருப்பினும் இந்த மாதிரியான சூழல் தற்காலிகமாக ஏற்பட்டது. எனவே அதனை தடுக்கும் முயற்சியில் முழுமையாக ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள். கோடை காலம் ஏற்கனவே இந்த பசுமையாக இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மிகப்பெரிய அளவில் தண்ணீர் தேவைக்கு எதிர்பார்ப்பு காத்திருக்கிறது. எனவே ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், மான் போன்ற விலங்கினங்கள், மான், மிளா போன்றவை அதிகமாக இந்த தண்ணீருக்காக, உணவுக்காக இடம் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. எனவே அதற்காக தோட்டத்திற்குள் அதிகமாக வருவதும் ஒரு காரணமாக இருக்கிறது. எனவே அதனை தடுப்பதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பது விவசாயிகள் எதிர்பார்ப்பு. அதற்கான நடவடிக்கை எடுத்து வருவதாக வனத்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. திவ்யா, நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் காட்டு தீ பற்றி எரிந்து வருகிறது. அதை அணைக்கும் பணிகளும் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி நாகராஜன்.